இந்த திரைத்துறையை சேர்ந்தவர்களை கௌரவிப்பது, அவர்களின் பெயரில் சாலைக்கு அவங்க பெயரை வைக்கிறதெல்லாம் முதல்ல நிறுத்தணும்னு நினைக்கிறேன். ஜெய்சங்கர் ஜேம்ஸ் பாண்டா நடித்ததுனால தமிழ் மக்களுக்கு, தமிழ் சமூகத்துக்கு எதனா நன்மை நடந்ததா? ஜெய்சங்கர் நான் ரிசர்வ் வங்கியில் கவர்னராக இருந்தேன். தமிழ் மக்களுக்கு ஜேம்ஸ் பாண்டை நடித்து காட்டணுன்ற அந்த உன்னத நோக்கத்துக்காக அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தேன்ட்டு நடித்தாரா? எல்லா நடிகரும் காசு வாங்கிட்டு தானே நடிக்கிறான். சொல்லு, ஓசியில் நடிக்கிறான் அவனது. எல்லா துறைகளையும் எல்லா வேலைகளையும் விட அதிக சம்பளம் ஈட்டுபவர்களாக நடிகர்கள் இருந்து இருக்கிறார்கள் இல்லையா? அப்போ ஜெய்சங்கர் மட்டும் என்ன வித்தியாசமானவர்? இந்த ஜெய்சங்கரோட மகன் டாக்டர் விஜய்சங்கர் இருக்கார்ல, இவர் ஒரு சங்கி, ஆர்எஸ்எஸ் பிரமுகர், மோடி அவர்களுக்கு நெருக்கமானவர், பிஜேபி பிரமுகர்களோடெல்லாம் நெருக்கமானவர். அவர் சொல்கிறாருன்னு அந்த தெருவுக்கு ஜெய்சங்கர் சாலை பேர் வைக்கிறாங்க. சரி, உங்கள் அப்பா தான் பெரிய சமூக சேவர், தமிழ் திரையுலகுக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன்லாம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறாருல அவங்க பையன் விஜய்சங்கர். அப்போ உங்கள் அப்பாவோட இல்லத்தை நீ நினைவில்லமாக தானே மாற்றணும் இல்லையா? உங்கள் அப்பா பெரிய சேவை செஞ்சுருக்காரு, அதை நினைவில்லமாக மாற்றணும் அந்த தெருவில் குடியிருக்கிற வீட்டை இல்லையா? பாம்பே பிரேசியர்னு ஒரு ஹோட்டலுக்கு வாடகை விட்ருக்காங்க.